நல்லா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு பார்டர் கொடுத்து மயில் கழுத்து கலர் எடுத்து ஃபெதர் டிசைன்ஸ் கொடுத்து கான்டெம்பரரி டிசைன்ஸில் நம்மளுக்கு 2 பேட்டர்னில் ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்லா ஸ்பாட்லைட் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஒரு அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 BHKங்க. ஒரு 16க்கு 16 அப்படிங்கிற லெவலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. நல்லா யூபிவிசியில் பெரிய விண்டோஸ் கொடுத்து ஒன் சைடு வால் ஃபுல்லுமே நம்மளுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டில் உங்களுக்கு பேரலாக லூவர் பேட்டர்னில் கொடுத்து மேலே ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் பேட்டர்னில் 3 லேயரில் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வித் லைட் கலர் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்து அது ஃபுல்லுமே ஸ்பாட் லைட் ஸ்ட்ரிப்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமின் இணைய வணக்கம் நண்பர்களே. நல்லா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு பார்டர் கொடுத்து மயில் கழுத்து கலர் எடுத்து ஃபெதர் டிசைன்ஸ் கொடுத்து கான்டெம்பரரி டிசைன்ஸில் நம்மளுக்கு 2 பேட்டர்னில் ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்லா ஸ்பாட்லைட் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஒரு அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 BHKங்க. 3.5 சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் போட்ட ஒரு 16க்கு 12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங்க. எல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய சைடு வால் ஃபுல்லுக்குமே உங்களுக்கு மேட் ஃபினிஷில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெர்டிஃபைட் டைல்ஸு. சுற்றி வர 4.5 அடிக்கு இடம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சரி சைட்லையும் சரி அது ஃபுல்லுமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. தெற்கு பார்த்த சைட்டில் மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. கிழக்கு பார்த்த கதவு உங்களுக்கு டீ கூட்டில் நம்மளுடைய பாரம்பரியம் மாதிரி வர்ற மாதிரி நல்ல ஹெவியான தேக்கில் 2 டோர் ஓப்பன் பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே போனால் ஒரு ஃபோயருங்க. 6க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபோயரில் உள்ளே போனோன்னே நம்மளுக்கு செல்ஃப்ஸ் கொடுத்து நல்லா டெக்ஸ்சர் ஒர்க் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. டிசைனில் ஆர்னமெண்டல் டைப்பில் பண்ணியிருக்காங்க. உள்ளே போனோம்னா ஒரு 16க்கு 16 அப்படிங்கிற லெவலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. நல்லா யூபிவிசியில் பெரிய விண்டோஸ் கொடுத்து ஒன் சைடு வால் ஃபுல்லுமே நம்மளுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டில் உங்களுக்கு பேரலாக லூவர் பேட்டர்னில் கொடுத்து மேலே ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் பேட்டர்னில் 3 லேயரில் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வித் லைட் கலர் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்து அது ஃபுல்லுமே ஸ்பாட் லைட் ஸ்ட்ரிப்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டிவி யூனிட்டில் 3 கலரில் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் கொடுத்து அதுக்குள்ள செல்ஃப்ஸில் கொடுத்துருக்காங்க. அது போக டார்க் க்ரீன் வித் லைட் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஃபால் சீலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்துவமாக இருக்குது. பாருங்கள், டிவி யூனிட் போர்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK பார்ப்போம். 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய 3 BHKங்க. அதுலேயும் கீழே நம்மளுக்கு ப்ரௌன் பேஸில் பேக்ரவுண்ட் கொடுத்து ஒரு டிவி யூனிட், ஸ்டடி டேபிள், கபோர்டு ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷிங்கில் க்ரீன் பேட்டர்னில் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் டிசைன்ஸில் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கெல்லாம் இன்டீரியர். கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் சிம்போலா டிசைனில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதுலேயும் நம்மளுக்கு டியூவல் பேட்டர்னில் அடிக்கும் தலைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து சானிட்டரி வேர்ஸ் வந்து நம்மளுக்கு பிராண்டனில் போட்டுருவாங்க. கிளாஸ் அண்ட் வெஸ்டர்ன் பேட்டர்னில் வரும். டோர் வந்து மெயின் டோருக்கு தேக்காவும் உள்ளே இருக்கிற பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோரும் கொடுத்துருக்காங்க. ஆர்ச்சுங்க உட்டனில். கிச்சனையும் ஹாலையும் நம்மளுக்கு செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு உட்டனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மேட் ஃபினிஷ் டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹாலில் நம்மளுக்கு டேபிள் டாப் தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழையும் மேலேயும் ஸ்டோரேஜ் யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கவுண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு டைனிங் ஹாலில் இருந்து லெஃப்ட் சைடு வடக்கு பக்கம் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்து அதில் ஜலமூலையில் வாட்டர் சம்பு போர்வெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலை ஒட்டியே இருக்கக்கூடிய 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்பேசியஸான மாடுலர் கிச்சனோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபுல்லுமே பீனட் கலரில், பீனட் ப்ரௌனில் நல்லா ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணி கீழே கிராசரிக்கும் கிராக்கரிஸ்க்கும்
ட்ரை வெஜிடபிள் ஸ்பேஸுக்கு தனியாக கொடுத்து எல் டைப்பில் டேபிள் டாப் கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து ஸ்டாண்டி டைப்பும் சின்னதாக எங்கெங்கே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல ஃபுல்லுமே நம்மளுக்கு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ட்ரை வெஜிடபிள் ட்ரே தனியாக கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிறக்கு நல்ல ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து அதுக்கு ஹேண்டில் வந்து வுட்டன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்னாக பிரிச்சுக்காங்க லாபியை. நார்மலாக நம்மளுக்கு எல்லாருமே வந்து விரும்பக்கூடிய ஒரு பூஜா ரூமுக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தனியாக பூஜாக்குனே ஒரு தனி போர்ஷனுங்க 6க்கு 10 அப்படிங்கிற அளவில் கொடுத்து லேசர் கட்டிங்ஸில் நல்லா டிசைன்ஸ் கொடுத்து அதுக்கு செல்ஃப்ஸ் கொடுத்து அற்புதமாக இந்த லாபியில் கவுண்டர் டாப்போடு அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பூஜா யூனிட்டுங்க. ஒரு கோயிலில் தனித்துவமாக நம்ம உட்காந்து பூஜை பண்ணுறக்கோ எப்படி இருக்கோ அதே மாதிரி நல்லா ப்ரைவேட் ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க. வாங்க, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே நம்மளுக்கு வுட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக எல்இடி இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் எல்இடி டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லுமே கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி யூனிட், அது போக ஃபுல்லுமே கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷில் டைல்ஸ் 2க்கு 4 அப்படின்னு போட்டு கொடுத்து 2 பக்கம் நல்ல பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பிவிசியில் நல்லா டிசைன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லான டோர் போட்டு கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்கி ஒன் சைடு வாலில் ஃபுல்லுமே டார்க்காகவும் பாக்கி 3 ஃபாலில் உங்களுக்கு லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசினுக்கு நல்ல ஹெவியான ப்ளஸ் டோருங்க. அதுலேருந்து இந்த பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கவர்டு பால்கனியினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கீழே ஃபுல்லும் டைல்ஸும் மேலே சைடு வால் ஃபுல்லுமே டைல்ஸ் போட்டு கொடுத்து நல்லா ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸில் பண்ணி ஒரு கவர்டு பால்கனிங்க. கீழே பாருங்கள், பக்கத்து வீட்டில் இப்போ தான் நம்மளுக்கு புண்ணியர்ஜனை நடந்தது. நல்ல ஃப்ளஷ் டோர் வந்து நல்ல ஹெவியான ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய கிங் சைஸ் பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கவர்டு பால்கனிங்க. லாபி பெரிய லாபி 16க்கு 6 அப்படிங்கிற மாதிரி லாபிங்க. இந்த லாபியில் வடகிழக்கு மூலையில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. அதுவும் 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஒரு கபோர்டு ஒர்க்கு லேஃப்ட்லையும் கீழே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர்றதுக்கு நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்து டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்தால் நம்மளுக்கு ஒரு வேலை இல்லைங்க. நல்லா சுத்தமாக ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3.5 சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3மே மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா 3 சைடு வாலில் லைட்டாகவும் 2 சைடு வாலில் டார்க்காகவும் கொடுத்து டேபிள் டாப் பாருங்கள் அட்டகாசமாக உங்களுக்கு வாஷ் பேசினுக்கு வச்சுருக்காங்க. ட்ரை தனியாக பெட் தனியாக இருக்குது. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. இந்த லாபிலேருந்து வெளியே போகும்போது நல்ல ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்து ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்கு. துவைக்கிற கல்லோடு இருக்குது. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வடவழி டு தொண்டாமுத்தூர் ரோடு சுண்டப்பாளையம் பக்கத்தில் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் கிட்ட நம்மளுக்கு நல்லா சுற்றி வர ரெசிடென்சியல் லொக்கேஷனில் நல்ல இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், மேலே போகிறதுக்கு நல்லா ஹெவியான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அகலமாகவும் இருக்குது. மேலே 2 வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூல் அண்ட் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய ஐமை ஹோமை பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டத்தின் சாவி அழைக்கிறது. வீடு வாங்கும் கனவு மெய்ப்படும். நன்றி. ஐமை ஹோம்.